சரி, போன வீடியோவில் நம்ம வேரியபிள்ஸ் என்னென்னு பார்த்தோம், அதுக்குள்ள எப்படி ஒரு வேல்யூவை போடுறோன்னு பார்த்தோம். நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வேரியபிள்ஸில் எப்படி வேல்யூவை ஸ்டோர் பண்ணலாம், அதை எப்படி ரிட்ரீவ் பண்ணலாம், அதாவது அந்த வேல்யூவை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றது என்ன செய்வோம் இங்கே பார்ப்போம். நான் ஏற்கனவே பைத்தானில் படிச்சுட்டோம், ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ண நேரத்தில் அந்த வேரியபிளுக்கு பேர் வைக்கணும். ஸோ அப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு பேர் ஒன்று வைக்கிறேனே, உதாரணத்துக்கு ஏஜ் அப்படின்னு என்ன செய்கிறேன், ஒரு பேர் ஒன்று வைக்கிறேன். இப்போ ஈக்குவல் சைன் என்ன செய்ய போதும், அதுக்கு வலப்பக்கம் வர வேல்யூவை கொண்டே ஏஜ் என்ற பாக்ஸுக்குள்ளே போட போதும் ஒரு வேல்யூ ஒன்றை கொடுத்துட்டேன். இப்போ இதை எப்படி நம்ம ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா, ஈஸி. பிரிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் பைத்தானில் இருக்குது. நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடை பயன்படுத்துறதால இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன செய்யுது, பிரிண்ட் என்ற ஃபங்க்ஷனை டைப் பண்ணி நான் உடனேயே அந்த பிரிண்ட் என்ன செய்யும், அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் என்னென்ன பராமீட்டரை பாஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை காட்டுது. பிறகு இப்போ அதில் என்னென்ன இது இருக்குன்னு இப்போதைக்கு சிம்பிளாக பிரிண்ட் ஃபங்க்ஷன் என்ன செய்ய போதும், ஃபங்க்ஷன் முதல்ல என்ன சொல்லுங்க பாருங்க. பிரிண்ட்ன்றதுக்கு பக்கத்தில் என்ன சார், நான் ஒரு சொல்லி பேரந்தசிஸ் போட்டிருக்கேன் அல்லது ப்ராக்கெட் போட்டிருக்கேன். இப்போ ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஃபங்க்ஷனுக்கான பேரும் அதுக்கு பக்கத்தில் ஒரு சொல்லி பேரந்தசிஸும் வரும். இந்த பேரந்தசிஸுக்குள்ள நம்ம என்ன செய்ய போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேல்யூ ஒன்றை கொடுக்க போகிறோம். சில ஃபங்க்ஷன்ஸுக்கு நம்ம வேல்யூ கொடுப்போம், சில ஃபங்க்ஷன்ஸுக்கு வேல்யூ கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ வேல்யூ கொடுக்குறேன்டா என்ன அர்த்தம்டா, அந்த வேல்யூவை பயன்படுத்தி அந்த ஃபங்க்ஷனை எதை செய்ய போதும். இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் என்ன செய்ய போகுதுன்னு கேட்டிங்கன்னா, கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் ஏதோ ஒன்றை பிரிண்ட் பண்ண போதும். இப்போ ஏதோ ஒன்றை பிரிண்ட் பண்ணணும்னா நம்ம கொடுக்க தானே வேணும், ஏதோ ஒன்றுன்ற அந்த ஏதோ ஒன்றை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே கொடுக்க போகிறோம். அப்போ நான் நீங்கள் என்ன செய்கிறேன், ஏஜ் அப்படின்றத கொடுத்துருக்கேன். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு வாங்க, இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணினேன்டா. அகெயின் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ், இந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி நான் என்ன செய்யலாம், ரன் பைத்தான் ஃபைல் இன் டெர்மினல் கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடில் எப்படி பைத்தானை கன்ஃபிகர் பண்ணுற பிரச்சனை இருந்தால் நான் இன்னொரு வீடியோவில் அதை எப்படி செய்யறேன்னு காட்டுறேன். அது இப்போ கண்டினியூ பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்டா, இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ரைட் கிளிக் பண்ணி பைத்தான் கொடுத்தேன்டா, எனக்கு என்ன செய்யுது 18 அப்படின்னு என்ன செஞ்சிருக்கு, விட வந்திருக்குண்ணே. ஏஜ் என்ற வேரியபிளுக்குள்ள 18 தானே இருக்கு. ரைட். இப்போ வேரியபிள்ஸ் என்று சொல்றதோட நோக்கமே, நாளைக்கு நான் என்ன செய்யலாம்டா அதில் வேல்யூவை மாற்றலாம். ரைட். இப்போ நான் என்ன செஞ்சுட்டேன், 26 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் நார்மலாக ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது மேலுக்கு இருந்து கீழ் நோக்கி தான் என்ன செய்ய போகுது, ரன் பண்ணி வரப்போகுது. அதான் நார்மல் ஃப்ளோ. அப்போ லைன் 1, லைன் 2, லைன் 3 என்ன எக்ஸிக்யூட் ஆக போகுது. இப்போ லைன் 1 எக்ஸிக்யூட் ஆகும்போது ஏஜுக்குள்ள என்ன இருந்தது, 18 இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறோம், அதை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ ஸ்க்ரீனில் 18 வரப்போகுது. இப்போ ஏஜுக்குள்ள என்ன இருக்குது, 26 இருக்கு. அப்போ நான் திருப்பி பிரிண்ட் பண்ணினேன்டா, இப்போ ஸ்க்ரீனில் 26 வரப்போகுது. அப்போ 18 அடுத்த லைனில் 26. அப்போ திருப்பி இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ இடத்துல ரைட். இப்போ மூன்றாவது தரம் என்னத்தை பிரிண்ட் பண்ணுவீங்க, 14 பிரிண்ட் பண்ணுமா, 16 பிரிண்ட் பண்ணுமா. கொஞ்சம் நேரம் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு ஜோஜி பாருங்க. பட் இது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் இல்லைண்ணே. அந்த நான் இப்போ சொன்ன ஃப்ளோவே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஸ்டார்ட்டில் 18 ஏஜுக்குள்ள இப்போ 18 இருக்குது, அதுக்கப்புறம் 18 பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஏஜுக்குள்ள 26 இருக்குது, 26 பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்குள்ள ஏஜுக்கு அடுத்த லைனில் 14 போடுறோம். ஓகே, அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணல, பட் தட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் ஏஜுக்குள்ள 16 போட்டிருக்கோம். அப்போ இப்போ ஏஜுக்குள்ள என்ன இருக்குது, 16 தான் இருக்குது. அப்போ நம்ம ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணி நம்ம என்ன வரப்போதும், 18 வரப்போகுது. அதுக்கப்புறம் 26, அதுக்கு பிறகு 16 வரப்போகுது. அப்போ நமக்கு தெரியுதுண்ணே, இப்போ ஒரு வேரியபிள் பெரிய அட்வான்டேஜ் என்ன செய்யலாம், அதுக்குள்ள இருக்கிற வேல்யூவை நம்ம மாடிஃபை பண்ணிக்கொண்டே இருக்கலாம். இதுதான் வேரியபிள்ஸ். ரைட். இப்போ அடுத்ததாக நம்ம என்ன செய்வோம்டா, இந்த வேரியபிளை சும்மா 18 அப்படின்ற பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம்ண்ணே. எப்படி எல்லாமே இந்த வேரியபிள்ஸுக்குள்ள இருக்கிற வேல்யூஸை பிரிண்ட் பண்ணலாம்னு பார்ப்போம். பிரிண்ட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய டெக்னிக்ஸையும் நம்ம இதில் பார்த்துருவோம். ரைட். கலர் அப்படின்னு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள என்ன செஞ்சிருக்கேன், ரெட் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கேன். அப்போ உதாரணத்துக்கு எனக்கு இப்படி ஒன்று பிரிண்ட் பண்ணணுமாண்டா, நான் முதல் ஹேஷ் மார்க்கு போட்டு எழுதி, நான் உங்களுக்கு தெரியுமா அது ஒரு காமெண்ட் என்ன, பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஹேஷ் மார்க்குக்கு பின்னுக்கு எழுதுறலாம் காமெண்ட்ஸ் அப்படின்னா அதை பைத்தான் வாசிக்காது. அப்போ நான் அந்த ஹேஷ் மார்க்குக்கு பின்னுக்கு நான் விரும்பி நின்று எழுதலாம், அது பைத்தானோட கிராமருக்குள்ள அடங்காது. ஸோ நான் இப்போ என்ன அதில் உங்களுக்கு என்னதை குறிப்பிட்டிருக்கேன்டா, மை கலர் இஸ் ரெட் அப்படின்னு ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணணும். ஆனால் அந்த ரெட்ன்றது எங்கே இருந்து வரப்போகுது, அந்த வேரியபிளுக்குள்ள இருந்து வரப்போகுது. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ பிரிண்ட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்த போகிறோம். அப்போ நான் இதான் நார்மலாக பிரிண்ட் பண்ண போகிறோம்டா, இது ஓகே. இப்படி பிரிண்ட் பண்ண வேண்டாம், ஸ்க்ரீனில் மை கலர் இஸ் ரெட் அப்படின்ட்டு வரதான் போகுது. பட் ஆனால் இப்போ நாளைக்கு நான் இந்த கலரை இங்கே மாடிஃபை பண்ணிடணும்டா, இந்த கலர்ன்ற வேரியபிளுக்குள்ள நாளைக்கு ரெட்டுக்கு பதிலாக ப்ளூ ஒன்று போட்டணும்டா, இங்கே ஸ்டில் மை கலர் இஸ் ரெட்னு நான் வரப்போகுதுண்ணே. அவன் நம்ம இதை எப்படி பிரிண்ட் பண்ணலாம், இதுக்கு இருக்கக்கூடிய ஈஸியான டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்டை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக பிரிண்ட்டுக்கு மட்டும், பிரிண்ட்டுக்கு நான் என்ன செய்யலாம்டா மல்டிபிள் வேல்யூவை கொடுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ இங்கே பாருங்க, நான் நீங்கள் என்ன கொடுத்துருக்கேன், கொட்டேஷன் மார்க்கில் ஒரு வேல்யூ ஒன்று கொடுத்துருக்கேன்.
ரைட் லெட் மீ சி. அப்போ நம்ம இப்போ இடத்துல என்ன செய்வோம், ஹலோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். இன்னொரு கீழுக்கு இன்னொரு பிரிண்ட் டைப் பண்ணுறேன், வேர்ல்ட். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஸ்ட்ரிங் ஒன்றை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம்டா எப்பயுமே டபுள் கொட்டேஷன் மார்க்குள்ளே அல்லது சிங்கிள் கொட்டேஷன் மார்க்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும், அதை டைப் பண்ணணும். கொட்டேஷன் மார்க் டைப் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு வேர்டை டைப் பண்ணீங்கன்னா பைத்தான் என்ன நினைக்கும், அதை ஒரு வேரியபிளோட பேர் என்ன நினைச்சிடும். அப்படி ஒரு வேரியபிள் இல்லாட்டி உங்களுக்கு இங்கே என்ன செய்ய போதோ ஒரு எக்ஸெப்ஷன், அதாவது எரர் ஒன்று என்ன செய்ய போதோ வரப்போகுது. இப்போ இதை ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணினோம்னா ஒரு லைனில் ஹலோ அண்டும் இன்னொரு லைனில் வேர்ல்டு வரும் பாருங்கள். இப்போ என்ன செய்வோம், வெறும் ரொட்டேஷன் மார்க் போடாமல் வேர்ல்டு டைப் பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன செய்ய போகுது பைத்தான் அண்டு பாருங்க. இப்போ என்ன வந்திருக்கு, நேம் எரர் அண்டு வந்திருக்கு. ஓம் அது என்ன சொல்லுது தெரியுமா, வேர்ல்டு அப்படின்ற ஒரு வேரியபிளை நீங்கள் டிஃபைன் பண்ணாமலே அந்த வேரியபிள் என்ன செய்யலாம், கூப்பிடுறீங்களாம். அது சரிதானே. போன முறை என்ன செஞ்சு நம்ம ஏஜ் என்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணதுக்கு பிறகு ஏஜை பிரிண்ட் பண்ணி பார்த்து நம்ம இங்கே வேர்ல்டு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணல. அதனால என்ன பைத்தான் வந்து நமக்கு ஒரு எரர் காட்டுது. இப்போ சப்போஸ் நான் வேர்ல்டு ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி வைங்க, இப்போ ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ இதை ரன் பண்ணி நான் என்ன செய்ய போதோ ஹலோ அப்படின்ற ஒரு லைன்லையும் அடுத்த லைனில் 42 அப்படின்னு என்ன செய்ய போதோ பிரிண்ட் பண்ண போதும். தட்ஸ் ஓகே ரைட். இப்போ என்ன செய்வோம், இன்னொரு விதமாக பிரிண்ட் பண்ணி பார்ப்போம், கமா வேர்ல்ட். இப்போ என்ன செஞ்சிருக்கணும்டா, இந்த பிரிண்ட்டுக்குள்ளே மல்டிபிள் வேல்யூவை கொடுத்துருக்கேன். கலர் அப்படின்ற ஒரு வேரியபிளுக்குள்ளே என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணும். அடுத்தது வேர்ல்டு அண்ட் வேரியபிளுக்குள்ள என்ன இருக்கும் அதை பிரிண்ட் பண்ண போதும். பைத்தானில் இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கமா போட்டிங்கன்னா ஒரு இடைவெளி விட்டு தான் பிரிண்ட் பண்ணும். இங்கே இடைவெளி விட்டதால இல்லை, பட் ஸ்க்ரீனில் என்ன செய்ய போதும், அது இடைவெளி விட்டு தான் பிரிண்ட் பண்ணும். எப்பயுமே நான் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேன். இங்கே நான் டைப் பண்ணிக்கல, எப்படி டைப் பண்ணியிருந்தாலும் அது என்ன எரர் இல்லை. பட் எப்படி டைப் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் இல்லை, வாசிக்கிறது கஷ்டமாக இருக்கலாம். அப்போ எப்பயுமே ஒரு ஆப்ரேட்டரை நம்ம பயன்படுத்துகிற நேரத்தில் அதுக்கு இடையில இடைவெளி விடுறது என்ன மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நான் நீங்கள் கமா போட்டிருக்கேன், நம்ம இடைவெளி விட்டு என்ன செஞ்சுருக்கேன் வேர்டு டைப் பண்ணி. பட் இங்கே இடைவெளி விட்டதால் இப்போ பிரிண்டில் என்ன செய்ய போகல, உங்களுக்கு அவுட்புட் வேற போல பாருங்க, ப்ளூ இடைவெளி விட்டு 42 அப்படின்னு என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ நாளைக்கு நான் என்ன செய்யலாம், பிரிண்டுக்குள்ளே வந்து ஹலோ இன்னொரு கமா போட்டு பாருங்க, கமா வெளியில் எழுதியிருக்கேன், கொட்டேஷன் மார்க்குள்ள இல்லை, வேர்ல்டு எழுதினா. இப்போ என்ன செய்ய போதும், ஸ்க்ரீனில் ஹலோ ஒரு ஸ்பேஸ் விட்டு வேர்ல்டும் என்ன செய்யும் வரும். சி ஹலோ வேர்ல்டும் என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு. சப்போஸ் நாளைக்கு நான் இப்போ மை கலர் இஸ் ரெட் அப்படின்றத பிரிண்ட் பண்ணணுமெண்டா என்ன செய்யலாம், பிரிண்ட் மை கலர் இஸ் அப்படின்னு போட்டுட்டு வெளியில் என்ன செய்யலாம், இப்போ கலர்ன்ற வேரியபிள் பேரை கொடுக்கலாம். இப்போ மீனிங்ஃபுல்லாக என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மை கலர் இஸ் அண்ட் பிரிண்ட் ஆகி அதுக்கு பக்கத்தில் ஒரு இடைவெளி விட்டு கலருக்குள்ள என்ன இருக்கோ அதை என்ன செய்ய போதோ பிரிண்ட் ஆக போகுதுண்ணே. பாருங்க, மை கலர் இஸ் ப்ளூ அப்படின்னு என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு. ரைட், இதெல்லாம் நீங்கள் வடிவாக பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். இங்கே வந்து நான் என்னென்னாலும் கொடுக்கலாம், என்ன மை கலர் இஸ் ரெட் கொடுத்தோம்னா என்ன செய்ய போதும் ரன் பண்ணினா மை கலர் இஸ் ரெட் வருது. மை கலர் இஸ் இப்படி டைப் பண்ணினேன்டா பேபி வந்து என்ன பேபி வேற போதும். பைத்தானை பொறுத்த வரையும் அந்த வேரியபிளுக்குள்ள கலர் தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நான் என்ன டைப் பண்ணலாம், என்ன டைப் பண்ணி டைப் என்ன செய்ய போதும் அது அந்த வேல்யூவை எழுத்த காட்ட போதும் 1 2 3 4 5 இவங்களுக்கு விளங்குதா. ரைட், அடுத்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம்டா கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம்டா வேறு என்ன மாதிரி இப்போ நம்பர் எப்படி பிரிண்ட் பண்ணுற, தசமதானங்கள் எப்படி காட்டுற, மேபி மட்டம் தட்டுற, எப்படி ஒரு கம்ப்ளெக்ஸான பிரிண்டை எப்படி உருவாக்குற அப்படின்னு பார்ப்போம்.